அப்பா சமூகத்தில் இந்த நாளில் மறுபடியும் கூடியவர் செய்த உங்களுடைய மகத்துவ கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். நான் அன்றென்றும் எப்பொழுதும் தேவரீர் இது கடைசி காலம் என்று அநேக திஷ்டாந்தங்களால் வேதித்தபடி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். நீண்ட வருடம் ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் என்னோடு இருந்து அவர் வழியில் நடக்கூடிய வார்த்தையினால் என்னை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்பா. தேவரீர் இந்த நாளில் தேவரீர் எந்த இடர்த்தடைகள் ஒன்றும் எங்களுக்கு ஏற்படாதபடி இருதயத்தில் ஒருமித்தவர்களாய் மகா சம்பூர்ண பரிசுத்த பிரசன்னம் கிருபை பிரசன்னம் எங்கள் ஆளுகை செய்யத்தக்கதாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பாவுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை அபிஷேகித்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல் எல்லாம் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடல் தான் ரெண்டும். 107வது பாடல். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் கொடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள், ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். பூமியில் குடிகளே பாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரெனும் தேவன் என்று என்றும் அறிந்திடுங்கள், கர்த்தரெனும் தேவன் என்று என்றும் அறிந்திடுங்கள். அவர் நம்மை உண்டாக்கினார் ஆடுகிறார், அவர் நம்மை உண்டாக்கினார் அவரின் ஆடுகிறார். பூமியின் கொடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள், துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் துதித்திடுங்கள், தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் துதித்திடுங்கள், தோத்திர பலியிடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. அவர் வசனம் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது, அவர் வசனம் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா. சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இறக்கும் இரக்கம் நிறைந்தவரே, எப்படி
நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகத்தை அணைப்பவனே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகத்தை அணைப்பவனே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எல்லை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்த தல்வி கூடவே வைத்துக் கொள்மே, வருகையில் எடுத்துக் கொள்மே, கூடவே வைத்துக் கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் என்ன சொல்லி நான் துதிப்பேன். தூக்கி எடுத்தவரே, உலையான சேட்டி நின்று தூக்கி எடுத்தவரே, தூக்கி எடுத்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் ஒரு சாட்சி கேட்க போகிறோம். இந்த சாட்சி நம்மத்திலே பாஸ்டர் ஸ்டீபன் ஞானி அவர்கள் போடி நாயக்கனூர் அந்த ஊரிலிருந்து இந்த சாட்சியை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபைக்காய் சோத்தரிக்கிறோம் ஐயா. அருமையான மகள் ஹெலன் மேரிக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி வருகிறோம். கடந்த நாட்களிலும் கூட அவளுக்கு ஒரு 2 வீலருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் கூட சொன்னார், உங்களுடைய விசுவாசத்தினால ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கேன்னு சொன்னார் பாஸ்டர். பார்த்தா ஆண்டவர் கிருபையினால அவருடைய சித்தப்பா ஒருத்தர் மகன் ஒருத்தர் துபாயில் இருக்காப்புல, அவருக்கு ஒரு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அதனால அவருக்கு ஒரு 2 வீலர் வாங்க சொல்லி போடி நாயக்கனூரில் இருக்க டிவிஎஸ் ஷோரூம் போனோம். அங்கே போனால் அவன் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னுட்டாங்க. இல்லையா, அவர் டிரைவிங் லைசன்ஸ் தான் கொடுக்க முடியாது, எப்படி பழகிருக்கீங்கன்னு தெரியாது, அதனால டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டாங்கட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் போய் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி 1 வாரம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு வண்டியை வாங்கி எங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவையாக இருந்தது. இப்பொழுது அவருடைய நல்ல ஒரு மனநிலைக்கு வந்திருக்கனால அதை அனுதினம் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து அவருடைய திருமண காரியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்.
அலையன்ஸ் வர்றது போகுது. தேவனுடைய திட்டத்தின்படியாக நிறைவேறும்படியாக ஜெபம் பண்ணி கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து எங்களை வழி நடத்தப்பட்டதாக மட்டுமாய் நடத்தும்படியாக ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மகளுக்கு கொடுத்த நல்ல ஒரு டிவிஎஸ் வண்டிக்காக அந்த சோத்திரம் அணுகிறோம். ஆண்டவர் நடத்துகிறார். சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்க செய்யும். ஏதோ ஒரு சாதாரணமான டிவிஎஸ் 50 தானே நம்ம நினைக்கலாம். ஆனாலும் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அது சின்ன காரியமோ பெரிய காரியம், நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை அவர்களுடைய கருத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு சிறந்ததாய் காணப்படும். ஒரு நல்ல சாட்சிக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுபோல நம்ம ஊழியத்துல ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்து பாடல் நடத்துகிற சகோதரர் ரூபன் ஆம்ப்ரோஸ், அவருடைய மூத்த சகோதரர் பிரகாஷ் அவர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை கர்த்தருக்கு நித்திரையடைந்தார்கள். நம்மை நேசிப்பவர்கள், நம்முடைய ஊழியத்தை நன்கு அறிந்தவர்கள். அவள் திருச்சியில இருக்கிறார்கள். சென்னைக்கு வரும்பொழுது சந்திப்பது உண்டு. அவருடைய வயது முதுமைதான் இருந்தாலும் அவர்கள் விட்டு சென்றிருக்கிற அவருடைய மனைவிக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியாது. நம்ம தனிஜவங்களே ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். தேவன் நோக்கி பார்ப்போம். அன்பின் தேவனே, நோக்கி பார்க்கிறோம். இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறது. இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறது. இவ்வளவு நேரமாய் எங்கள் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டு அப்பா நீர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களோடு கூட பேசி எங்களை உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும், நன்மையினால் திருப்தியாக்கும். அடியனை மறைத்துக் கொண்டு நீர் பேசும். உடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோப் எனப்படுவது சரியல்லவா? இத்தோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றார். ஈசாக்கு தன் முதுமையான காலத்திலே கண் மங்கி போய்விட்டது, பார்வையற்று போய்விட்டது. அவருக்கு தன் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, நீ எனக்காக வனாந்திரத்திற்கு போய் வேட்டையாடின பொருளை கொண்டு வந்து எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்துத்தா, அதை சாப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த மூத்த மகனிடத்திலே சொல்லுகிறான். ஆகவே அவன் தகப்பனுடைய சொல்லை கேட்டு ஏசா வனத்திற்கு வேட்டைக்கு போகிறான். இந்த வார்த்தைகளை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த ரெபேக்காள், இந்த ஆசீர்வாதம் ஏசாவுக்கு போய்விடக்கூடாது, அது யாக்கோவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு திட்டம் தீட்டி சில காரியங்களை செய்கிறாள். அதற்கு யாக்கோவும் உடன்படுகிறான். உடன்பட்டு அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஏற்கனவே சிரேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இப்போ சிரேஷ்டபுத்திரனின் ஆசீர்வாதத்தையும் அவன் பறித்து கொண்டான் போய்விட்டான். இப்போ ஏசா வேட்டையாடி சமைத்து கொண்டு வருகிறான். ஈசாக்கு கண் தெரியாது. இவர் கேட்கிற, யார் நீ? ஏசா. மனதை கொண்டு. அப்ப இப்போ ஒருவன் வந்தானே, அவன் சமைத்து கொடுத்தானே, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு அவனை ஆசீர்வதித்து விட்டேனே என்று சொல்லி அவன் புலம்புகிறான். உடனே ஏசாவுக்கு கோபம் இருக்கிறது. அவன் பேரே எத்தன் தானே, யாக்கோப் என்றால் எத்தன். ஏற்கனவே ஒரு முறை ஏமாத்தினா, இப்பொழுதும் ஏமாத்திட்டான். சரிப்பா, எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டீங்களா? உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? இல்லை மகனே, நான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன், ஒன்றும் இல்லை.
என்று சொல்லுகிறான். அப்பதான் சொல்லுகிறான், ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? இங்க நாம இதைத்தான் கேட்கிறோம். ஆண்டவரே, நான் எத்தனையோ காரியங்கள் உங்களிடத்துல கேட்கிறேன், ஆனா நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறீரே, உங்களிடத்துல ஆசீர்வாதமே இல்லையா? ஏன் இந்த ஒரு ஆசீர்வாதம் கூட உங்களிடத்துல இல்லையா? எல்லாம் சுகத்தை கேட்கிறோம், பணத்தை கேட்கிறோம், பதவிகளை கேட்கிறோம், ஆவிக்குரிய அனுபவங்களை கேட்கிறோம். நாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் தான் கேட்கிறோம். ஆனால் அவரோ ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருக்கிறார். அவரால் எல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் நாம் இன்னைக்கு ஆசீர்வாதங்களுக்காக மனிதர்களை நம்புகிறோம். மனிதர்கள் தங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை மனம் விரும்பினால் கொடுப்பார்கள். சும்மா எல்லாருக்கும் கொடுத்து விட மாட்டார்கள். அப்போ மனிதனுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கிறது, ஆனா தேவனுக்கு அப்படி கிடையாது. அவன் கேட்பது இல்லாதிருக்குமானால் அதை நமக்கு சிருஷ்டிக்க வல்லவராய் இருக்கிறார். அவை நாம் எது கேட்டாலும் நாம் தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ தேவனிடத்துல அளவற்ற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இவன் எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும் என்று கெஞ்சுகிறான். அதே போல இன்றைக்கு யாபேஸ் என்ற ஒரு மனுஷன், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தாய் அவனை துக்கத்தில் பெற்றாலும், வாழ்க்கையே துக்கம், முழு துயரம். அவன் ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கென விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இப்போ ஒருத்தன் மிகுந்த துயரத்துல இருக்கிறான். அப்படிப்பட்ட வேதனையில அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ, இதுல பாருங்க, என் எல்லையை பெரிதாக்கும், எனக்கு தீங்கு நேரிடாதபடி காத்துக்கொள்ளும், என் ஆத்மாவை காத்துக்கொள்ள, எல்லாமே ஒரு சுயநலமான ஒரு ஜபம். இன்னைக்கு அநேக நேரங்கள் நாம் துயரப்பட்டு கிடக்கும் போது நம்முடைய துயரத்துக்காகத்தான் நாம் பாடுபடும். நாமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கும்போது இன்னொருத்தன் சாப்பாட்டுக்காக நாம் வேண்டிக் கொள்ள முடியுமா? இப்போ முதல்ல தனக்கு மிஞ்சிதான் தானம். இதுதான் உலக வழக்கு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு சுயநலமான ஜபம் இருக்கிறது, தப்பல்ல. நாம் கத்த தான் கேட்கிறோம், வேற யார்ட்டையும் கேட்கலையே, மனுஷன்கிட்ட கேட்கல. ஏசாவை போல யாக்கோப்ட ஈசா கிட்ட கேட்கல. ஆனா இன்றைக்கு நாம் நம்மளுடைய சுயநலமான ஜபம் இன்னைக்கு அது அதிகமா இருக்கிறது. ஏன்னா நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவோ தேவை இருக்கிறது. என் மனைவி, என் வீடு, என் வாசல்கள், என் பிள்ளைகள், என் தொழில், இப்படி எல்லாமே ஒரு சுயம் சார்ந்த வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அதிலே நமக்கு பள்ளத்தாக்கு இருக்கிற பற்றாக்குறை இருக்கிறது. அதை நிறைவாக்க முடிய நம்ம ஆண்டவருக்கு கேட்கிறோம். நமக்கு அடிப்படை காரியங்கள் இது நமக்கு குறைவுபடும் போது நம்முடைய வாழ்க்கையில யாபேசை போல துக்கம் துயரம் தான். அதை நீங்குவதற்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். இது ஒரு சுயநலமான ஜபம். இந்த ஜபத்துக்கு, இந்த வேண்டுதலுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். செவி கொடுத்து அவன் கேட்டதையெல்லாம் கொடுத்தார். இப்ப நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவையோ அதை கேட்கும் பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. இது ஒரு ஆசீர்வாதம் அல்ல, ஒரு தனிநபருடைய ஆசீர்வாதம். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். அது ஒரு ஆசீர்வாதம், சுயநலமான ஆசீர்வாதம். இது தவறல்ல. இது ஒன்றும் குற்றம் சாட்டி நரகத்துல போடக்கூடிய காரியம் அல்ல. நீங்க ஆண்டோட தானே கேட்டிருக்கீங்க, உங்க தேவைக்கு தானே கேட்கறேன். உங்களுக்கு பசி, உங்களுக்காக தானே நீங்க கேட்டீங்க. அதனால அது தப்பு. ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல. ஏசா புலம்புறான், எப்பா உங்ககிட்ட இந்த வேற ஆசீர்வாதமே இல்லையா? அப்போ மனுஷன்கிட்ட கிடையாது, நம்முடைய தேவன்கிட்ட நிறைய ஆசீர்வாதம். தேவன்கிட்ட இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த ஒரு ஆசீர்வாதமே நமக்கு போதும் என்று இருந்து விடக்கூடாது. இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன், என் அரணுக்குள் திரும்புங்கள், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், சிலர்களை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று வாக்குரைத்து இருக்கிறார். அப்போ அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அதை நாம்
பெற்றுக்கொள்ள முடியுமா? அது நமக்கு தேவைதானா? யோபு என்ற ஒரு பக்தன் இருந்தான். அவன் சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்தவன், நற்சாட்சி பெற்றவன். ஆனா அவனுக்கு ஆஸ்திகள் அவனுடைய முன்னோர்கள் மூலமா வந்தது. அவனுடைய தாத்தா, அவனுடைய அப்பா எல்லாம் சேர்ந்து அவனுக்கு வந்துச்சு. அந்த சொத்தை அவன் காத்து கொண்டான். ஊதாரியாக இல்லாதபடி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அந்த சொத்துக்களை எல்லாம் காத்து கொண்டான். ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அவன் தேவைன்னா தானே கேட்பான். அவனுக்கு தான் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, நிறைவாகவும் இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு. அப்ப கொடுக்கணும்னா அங்க ஒரு பள்ளம் உண்டாகணும், அங்க ஒரு குறைவு உண்டாகணும். அவன் சாத்தான் இடத்துல அனுமதி கொடுத்தார். அவன் சரீரத்தை மட்டும் தொடக்கூடாது, மற்ற எதனாலும் செய்துக்க. வீடு போச்சு, ஆசி போச்சு, மாம்சத்தில் பிறந்த பிள்ளைகள் போச்சு, எல்லாம் போச்சு. உடுக்க வஸ்திரம் இல்லை, இருக்க இடம் இல்லை, வீதியில் புழுதியில் கிடக்கிறான். அப்படிப்பட்ட அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. இந்த சம்பவம் எல்லாம் தெரியும். உடைய நண்பர்கள் வருகிறார்கள், யோபை குறை சொல்லுகிறார்கள், இந்த நிலைமைக்கு ஆளாக்கின கர்த்தரை குறை சொல்லுகிறார்கள். மனைவி சொல்லுகிறார், இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருப்பீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று அவள் ஒரு பக்கம் இருக்கிறாள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில அந்நிய கண்களையும் சொந்த கண்கள் காணும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உத்தமத்துல உறுதியா இருக்கிறான். கடைசியில் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோபு 42:10. யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தார். இங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இது வேதத்துல இருக்கு. யோபை போல ஆசீர்வாதம் நம்ம மேலோட்டமா கேட்போம். ஆனா யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். முதல்ல அவருடைய முன்னோர்கள் ஆஸ்திகளை சேர்த்து வைத்தார்கள். இப்போ எல்லாமே போச்சு. வெறுமை, சிறுமை, பலம் குன்றி போய் அவன் வீதியில் கிடக்கிறான். ஆனா இந்த நேரத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். இப்போ ஒரு யோபு நம்மளை போல இருக்கிற ஒரு மனுஷனா இருந்திருப்பான். என்ன கேட்டிருப்பான்? ஆண்டவரே, என் சரீரத்துல சுகத்தை தார், எனக்கு ஒரு நல்ல வீடு தாரும், எனக்கு நல்ல சொத்துக்கள் தாரும், எனக்கு பேங்க்ல பேலன்ஸ் வையும், 2 கார் தாரும் கேட்டிருப்பான். யாபேசு துக்கத்தில் இருந்தபோது எதை கேட்டான்? அவனுக்கு என்ன வேணுமோ அதான் கேட்டான். இப்ப அதே துக்கம் இவனும் இருக்கிறான். ஆனா இவன் தகாத விதமாய் பேசின நண்பர்களுக்காக கேட்கிறான் என்றால் கர்த்தர் அவரின் நண்பர் மீது கோபம் கொண்டான். அதனால இவன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவர் என்ன விடுங்க, பாவம் என் நண்பர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள், பேசிவிட்டார்கள், அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் சொன்ன போது கர்த்தர் சொன்ன, யோபு உனக்கு நான் செய்யறேன் பாரு, உனக்கு ரெட்டிப்பான நன்மை செய்கிறேன்னு சொல்லி முந்தி என்னென்னலாம் ஆஸ்திகள் இருந்ததோ அதை அப்படியே ரெட்டிப்பாய் கொடுத்தார். நமக்கு ஒரு குறுக்கு குத்தி வேலை செய்யும். ஐயா, கையில 5 பவுன் நகை இருக்கு, 10 பவுனா மாறுமா? 1 லட்சம் தான் கையில இருக்கு, அது 10 ரெட்டிப்பான 2 லட்சமா மாறுமா? இந்த மாதிரி குருட்டு கணக்கெல்லாம் போடக்கூடாது. அவர் என்ன செய்யறாரு? உழைக்க பலன், பிராணி எல்லாவற்றையும் கொடுத்து, நீ முந்தி பலத்தோடு இருந்த போது என்ன சம்பாதித்தாயோ அதை காட்டிலும் மேலானவைகளை நீ சுதந்திரிப்பாய். ரெட்டிப்பான நன்மை. வயதாக சகத்துல பலம் முந்தி போகும், ஆனா ஒரு புது பலம் வரும். பிள்ளைகளால் சமாதானம் உண்டாகும், இப்படியே ஆஸ்திகள் பெருகும், எல்லாமே கர்த்தர் பெருக செய்வார். ரெட்டிப்பான நன்மை. அப்ப இந்த யோபுவின் ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க உங்களுக்காக கேட்காதீங்க. உங்களை போல பாடுள்ள மக்கள் எத்தனை பேர் வீதிகளில் கிடக்கிறார், அவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க. இப்போ நமக்கு ஒரு வியாதி வந்தா அந்த வியாதியின் அருமையோ பெருமையோ சிறுமையோ நமக்கு தெரியும். ஒரு பண கஷ்டம் வந்தா நம்ம பட்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அதே சூழ்நிலையில இன்னைக்கு துக்கத்தோடு துயரத்தோடு எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருக்கும் நாம் அற்புதத்தை செய்து விட முடியாது, எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து அவர்களை திருப்தியடை செய்ய முடியாது. ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள முடியும். அவர்கள் நம்முடைய தேவனை அறியாதவர்களா இருக்கலாம், ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்யாதவர்களா இருக்கலாம். நாம் கர்த்தரை உண்மையாய் வழிபடும் பொழுது நம்மளுடைய தெய்வத்தை அவர்கள் குறை சொல்லி இருக்கலாம்.
ஆனா இன்றைக்கு அவர்கள் ஒரு பாடுகள் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை நீக்கி நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேதத்துல ஒரு நடந்த சம்பவம். இதுதான் யோபுவின் ஆசீர்வாதம். இது இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்குறுதி பண்ணுகிறார். இதுவும் வேண்டும். இன்னொரு இடத்துல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்துல பலி செலுத்துகிறான். தேவனுடைய பிரசன்னம் ஆலயத்தை நிரப்புகிறது. கர்த்தர் தரிசனமாக்குறார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரும். ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று ஆண்டவர்களுக்கு தரிசனமாகிறார். இவனுக்கு இளம் வயசு. இவனுடைய தகப்பன் வழியில் பிறந்த தகப்பனுக்கு பல மனைவிகள். அப்படியே சகோதரர்களுக்கெல்லாம் இவன் மேல பொறாம. என்னடா பச்சைகளுடைய மகன் வந்துட்டானே, நமக்கு இந்த ராஜ்யபாரம் இல்லையா? அது ஒரு பக்கம். எதிராளிகள் ஏற்கனவே தாவீது சம்பாதித்து வைத்த எதிராளிகள் ஒரு பக்கம் இருக்கிறார். இவ்வளவு சூழ்நிலை. இவன் என்ன கேட்டிருக்கலாம்? வாலிப வயசு தானே, வாலிபத்துக்குரிய ஒரு சிந்தனை தானே அவனுக்கு வேணும். ஆண்டவரே, என் எதிராளிகள் அத்தனை பேரையும் அதமாக்கி போடும், எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று எல்லாத்தையும் கேட்டிருக்கலாம். ஆனா இவன் என்ன கேட்கிறான்? அப்ப அந்த சின்ன வயசுல என்ன நம்பி உம்முடைய ஜனங்களை என் கையில தந்திருக்கிறீங்க, அவங்களுக்கு நான் நீதி செய்யணும், நியாயம் செய்யணும், அதற்கான எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்கிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு வேண்டுதல் பார்த்தீங்களா? இப்ப ஆண்டவர்கிட்ட எப்பொழுதுமே உன்னதமானதை நம்ம கேட்கணும். நம்ம அழிந்து போகிற காரியங்கள், இப்போ செல்வம், ஆஸ்திகள், இதெல்லாம் என்னது? அழிந்து போகிற காரியங்கள். ஆனா இவன் தேவனிடத்துல ஞானத்தை கேட்கிறான். ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். இப்ப ஞானத்தை தருகிறேன். ஞானம் மாத்திரம் போதுமா? நீ உலகத்துல வேற வாழ்க்கை நடத்தணும். நீ கேளாத செல்வத்தையும் உனக்கு தருகிறேன். இவன் கேட்டது ஒண்ணு, கர்த்தர் கொடுத்தது 2. அப்போ ஆண்டவர்கிட்ட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா நாம ஆண்டவர்கிட்ட உள்டாக செல்வத்தை தான் கேட்டிருப்போம். முதல்ல நீங்க ஆண்டவர்கிட்ட சாலமோன் என்ன கேட்டிருக்கணும்? செல்வத்தை தான் கேட்டிருப்பான். நாமெல்லாம் அப்படிதான் கேட்டிருப்போம். ஆனா அவன் ஞானத்தை கேட்டான். கேளாத செல்வம். இப்ப நம்முடைய தேவன் நீங்க கேட்டாதான் கொடுப்பாருங்கிறது இல்ல, கேட்காமலும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இது எத்தனையுடைய வாழ்க்கையில இருக்க தெரியல. நம்ம ஜெப வாழ்க்கை என்றாலே எல்லாத்தையும் அழுது புலம்பு ஒப்பாரி வச்சு கேட்டு வாங்கிறதான் நினைக்கிறோம். நீ கர்த்தருக்குள் இருப்பாயானா நீ கேட்காமலே எல்லாத்தையும் பெற்றுக் கொள்வாய். அதுதான் நல்லது. கேட்காமலே நீ பெற்றுக்கொள்வாய். இப்ப எனக்கு ஒரு 2 குமாரர். ஒருத்தன் கேட்டான், பெற்றுக்கொண்டான், எல்லாத்தையும் அழிச்சான், திருப்பி சேர்த்து கொண்டான். ஆனா மூத்தவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? எனக்கு உள்ளான எல்லாம் உனக்குரியவைகள், நீ இது வரைக்கும் ஒண்ணும் கேட்கல, ஆனா எல்லாத்தையும் நான் உனக்கு வைத்திருக்கேன்னு சொல்லுகிறார். அதே போல அப்ப நம்ம மற்றவர்களுக்காக அவன் என்ன அழகா கேட்டான்? உன்னுடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஞானத்தை, மற்றவர்கள் மேல ஒரு கரிசனை, ஜனங்கள் மேல ஒரு அக்கறை. இப்ப அழிந்து போயிருக்கிற மக்களுக்கு நீதிபராகி இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கிற அந்த விசேஷ ஞானம் நமக்குள் இருக்குமானால், இந்த ஞானத்தை கேட்போமானால் கர்த்தர் நம்ம செல்வத்தையும் தரும். இன்னைக்கு உலகத்துல அறிவு சார்ந்து படிப்புல மார்க்கு, ஆள்பலம் இவைகளெல்லாம் இருந்தால் நமக்கு செல்வம் வரும். அது உலகத்தானுக்கு. ஆனா அதோட வேதனை தான் இருக்கும். இன்னைக்கு செல்வந்தர்கள், சம்பாதித்த செல்வந்தர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஏன்னா அவங்க செல்வத்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுருப்பாங்க, செல்வத்தை ஆண்டவர் கொடுத்துருவாரு. அதோட வேதனை வந்துவிடும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை கேளு, ஞானத்தை கேளு. தயவு செய்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கேளு.
இன்னைக்கு அறிவு, புத்தி, அது இல்லாம மார்க்கு, இவைகளை தான் நாம் கேட்கிறோம். அது உலகத்துல கிடைக்கும். அதனால செல்வமும் கிடைக்கும், சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும். ஞானவான் மதில் மேல் ஏறி பட்டணத்தை பிடிக்கிறான். ஒரு ஞானி நிமித்தமாக பட்டணம் கழிகூறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஞானம் தான் பெருசு. இப்ப சாலமோன் அடுத்த ஞானத்தை கேட்டா கர்த்தர் கேளாத செல்வத்தையும் கொடுத்தார். இப்போ யோபுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார். இவன் சாலமோனுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார். எப்பொழுது மற்றவர்களுக்காக நீங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டீர்களோ, கேட்காமலே கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில எந்த காரியத்துல குறைபட்டு இருக்கிறீர்களோ அதே குறைவோடு இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்கிறார். நீங்க யோபுவை போல நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ள ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பை திருப்பி நீங்க கேட்காமலே கர்த்தர் உங்களுக்கு. யோபு கேட்டானா, ஆண்டவரே எனக்கு டபுள் மடங்கா தாருன்னு கேட்டானா? கேட்கவே இல்லையே. நண்பர்களுக்காக தான் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். அவர் 2 மடங்கு ஆசீர்வாதம். இது நல்லா இருக்கா? ஒரு ஆசீர்வாதம் துக்கத்திலிருந்து யாவேசுக்கு. ஆனா மற்றவர்களுக்காக வேண்டிக் கொண்ட யோபுக்கும் சாலமோனுக்கும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். கர்த்தர் இதோட நிக்கல, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணிருக்கிறார். ஆதியாமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். அந்த ஊர் கேரானூர். தேசத்துல பஞ்சம். எல்லாரும் எய்த்துல தாண்டி எல்லாம் எய்த்துக்கு போகிறாங்க. இவனும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே நீங்க இதுதான் போஷிக்கிறவர், நானும் எய்த்துக்கு போகட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், நீ இருக்கிற ஊர்லயே இரு. அவன் மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. ஆண்டவருக்கு விளக்கெல்லாம் கொடு. நம்ம ஆண்டவருக்கு நிறைய எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுப்போம், நிறைய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து, ஆண்டவரே எனக்கு வாய்க்குச்சு அப்படிலாம் கேட்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட விளக்கு கொடுக்க தேவையே இல்லை. ஜெபிக்க ஆரம்பிக்கிற முன்னமே உனக்கு என்ன அவருக்கு தெரியும். ஆனா இங்க அவன் என்ன செய்கிறான்? பஞ்சகாலம். ஆண்டவர் போகக்கூடாது, இங்கே இருந்தார். ஆண்டவர் இந்த இடத்துல ஒண்ணு ஆசை. இன்னைக்கு தேசத்துல நிறைய பஞ்சம், நிறைய பஞ்சங்கள். விலை ஏறிக்கொண்டே இருந்தாலே பஞ்சம் என்று தானே அர்த்தம். இப்போ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்குதுன்னா என்ன அர்த்தம்? பஞ்சம். 5 ரூபாய்க்கு விற்குதுன்னா செழிப்பு, விளைச்சல் அதிகமா இருக்கு, செழிப்பு என்று அர்த்தம். அப்போ இன்னைக்கு உலகத்துல எல்லாமே பஞ்சம். நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 10 ரூபாய்க்கு வாங்கின அரிசி இன்னைக்கு 60 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கு. எல்லாமே இன்னைக்கு விலை ஏறிக்கிட்டே போகுது. ஒருவேளை நம்ம கரத்துல பணம் இருக்கிறது, ஆனா அது பஞ்சமாகத்தான் இருக்குது. இப்படி நிறைய பஞ்சங்கள் வரும். வசனம் கிடைக்காத பஞ்சம் என்று சொல்லி வேற்ற ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு காசு இருக்கும், பொருள் கிடைக்காது. இன்னைக்கு பாய்ச்சல்ல காசு இருக்கு, பொருள் கிடைக்காது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்ப சமீபத்துல ஒரு சகோதரர், என்னுடைய நண்பர் இத்தாலிக்கு போய் வந்தார். ஒரு யூனிவர்சிட்டியில லெக்சர் பண்ணிட்டு ஒரு ஒரு பிரசன்டேஷன் பண்ணிட்டு வந்தார். அப்போ சொன்ன, எப்பா இத்தாலியில ஒரு காபி குடிக்க முடியல, ஒரு பிஸ்ஸா வாங்கி சாப்பிட முடியல. நாங்க பிஸ்ஸா தான் கிடைக்குமா? அதை வச்ச உடனே 5000 10,000 இந்தியா பணம் கண்ணுக்கு தெரியுதான். ஒரு காஃபி நம்ம பணத்துக்கு 500 ரூபாய். நம்ம 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு காஃபி குடிக்கிறோம். ஏன்னா இந்திய பணத்தை செலவழிக்கணும். பார்த்துட்டு 4 நாள்ல ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. ரோமுக்கெல்லாம் போகவே இல்லை. எப்பா இந்த போன ஊர்லயே இவ்வளவு பாடுபடுற ரோம்க்கு எதுக்கு என்று சொல்லி ஓடி வந்துட்டேன்னு சொன்னாங்க. உண்மைதானே? அப்போ பஞ்சம். இன்னைக்கு நான் ஒரு பஞ்ச காலத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அன்புக்கு பஞ்சம், சமாதானத்துக்கு பஞ்சம், வசனம் கிடைக்காத பஞ்சம் ஒரு பக்கம். இன்னைக்கு கிறிஸ்தவம் பரவி இருக்குன்னு சொல்றோம், வசனம் கிடைக்கல. ஆட்டம் பாட்டம் பாட்டு கொண்டாட்டம் கும்மாளம் தான் கிடைச்சிருக்கு. சத்தியம் பரிசுத்தெல்லாம் கிடைக்கல, அதுல பஞ்சம். எல்லாமே நிலம். இன்னைக்கு அந்த காலத்துல 2 கிரவுண்ட் 3 கிரவுண்ட் 1 ஏக்கர்ல வீடு கட்டினவன்
இன்னைக்கு 300 அடி 300 ஸ்கொயர் ஃபீட்ல மாடி கட்ட வேண்டிய சூழ்நிலை. அப்படியே நெருங்கிக்கிட்டு வருகிறது. நிலம் பஞ்சம், எல்லாமே பஞ்ச காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர்கள் சொல்லுகிறார், சொன்னதை கீழ்ப்படிந்து இருக்கிறான். கையில கொஞ்சம் விதை, அதை விதைக்கிறான். இது ஆண்டவர் சொன்னாரா போனாரா அது குறிப்பிடப்படவில்லை. நிச்சயம் ஆண்டவர் சொல்லியிருக்கான். சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஏன்னா ஈசாக்க மாலை நேரங்களில் கர்த்தரை தியானிக்கிறான். அதனால கட்டாய ஆண்டவர் பேசியிருப்பார். பேசாம அந்த ஏதோ காரியத்தையும் செய்திருக்க மாட்டான். அதை போய் விதைக்கிறான். இவன் விதைச்சிட்டான். ஆண்டவர் அதை விளைய செய்கிறாரு. மழை கிடையாது, பனி கிடையாது, எதுவுமே இல்லாத நீர்ப்பாய்ச்சல் இடம் கிடையாது, வனாந்தரம், வறுமை, வெறுமை, ஊரே காலி ஆகுது. ஆனா இவனுக்கு 100 மடங்கு என் தேவன் விளைய செய்கிறது. நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியா வாங்கணும். ஒரு சாரிபாத் விதவை, பஞ்ச காலம், அவங்க வீட்டிலே அநேகர், இதோடு எலியாவும் சேர்த்துக் கொள்கிறார். பஞ்சக்காலம் முழுவதும். அதே போல கொஞ்சம் எண்ணெய். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, கடன் பெருசு, தீர்க்கதரிசனத்துல வருகிறார், அவன் ஆசீர்வதித்து கொடுக்கலாம். அந்த எண்ணெயை வார்க்கிறார்கள், அது வாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. கடனை அடைத்தார்கள். இப்ப பஞ்ச காலங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்துல இருப்பது கொஞ்சம் தான். ஆனாலும் அதை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் உன்னதமான ஒரு வாழ்க்கை. கடன் பட்டார் நெஞ்சம் போல. இன்னைக்கு கிடைக்குது கிடைக்குன்னு சொல்லி கிழிச்சு எடுத்துருவாங்க. கெட்ட போகும்போதுதான் தெரியும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பணம் எளிதாய் கிடைக்கிறது. ஆனால் நாம் கடன் என்ற டிராப்ல மாட்டிக்கொண்டே இருக்கிறோம். பினான்ஸ்கா மேல போன் பண்ணி, தாங்க உங்களுக்கு நாங்க 5 லட்சம் தர்றோம், 10 லட்சம் தர்றோம், அவசரப்பட்டு போய் வாங்கிறாதீங்க. தேவனுடைய சமூகத்துல ஈசாக்கை போல காத்துருங்க. உங்க கையில என்ன கொஞ்சம் இருக்கோ அதை கத்திடத்துல கேளுங்க. அதை கத்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பஞ்ச காலத்துல சாரிபாத் விதவையை ஆசீர்வதித்த தேவன், கடன்பட்ட காலத்திலே தீர்க்கதரிசியின் மனைவியை காப்பாற்றின தேவன், பஞ்ச காலத்தில் ஈசாக்கு எடுத்திருந்த கொஞ்சம் விதை ஆசீர்வதித்து 100 மடங்கு அற்க செய்த தேவன் இங்க நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப அந்த 100 மடங்கு அவன் அர்த்தான் என்றால், அவன் விதைத்தான். இருந்தது கையளவு, அதை விதைச்சான். வேத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவார். இங்க 30, 60, 100 3 மெஷர்மெண்ட் கொடுக்கிறார். அப்ப இதுல 100 மடங்கு ஈசாக்கு ஆசீர்வாதம் இருக்கு. கொஞ்சம் விதை. இப்ப இது எதை காட்டுகிறது என்றால், நீ இன்னைக்கு கர்த்தருக்கும் நல்ல நிலம். இந்த நிலத்துல கர்த்தருடைய வார்த்தை என்ற விதை விதைக்கப்படுகிறது. அது விசுவாசமாக முளைக்கிறது. அந்த விசுவாசம் பூரணப்படும் போது நீ 100 மடங்கு ஆசீர்வாதம் பெறுவாய். அந்த நிலம் நல்ல நிலமா இல்லாம இருந்து அந்த விதைக்கப்பட்ட விதை உன்னை பூரணப்படுத்தாமல் இருக்கும்போது நீ 60, 30 தான் பலன் பெறுவாய். இன்னைக்கு நமக்கு 100 மடங்கு வேணுமா, 30 அல்லது 60 போதும்? வேத வாக்குத்தத்தம் பண்ணி ஈசாக்கின் ஆசீர்வாதம் 100 மடங்கு. இன்னைக்கு நம்ம ஈசாக்கை போல ஆசீர்வதியின் கர்த்தாவேன்னு சொல்ல கேட்கிறோம். முதல்ல உன்னுடைய அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ல நீ கர்த்தரை சார்ந்து கொள், அதுதான் நல்லது. அதே நேரத்துல பஞ்ச காலம் கொஞ்சம் தானே இருக்குன்னு சொல்லி நினைக்காத. உனக்குள் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள், உனக்குள் விழுந்த வார்த்தைகள் கொஞ்சம், அதை நீ மற்றவர்களுக்கு நீ விதைக்கும் போது நீ 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவாய். உனக்கு 10 வசனம் தான் தெரியும், ஒரு 20 வசனம் தான் தெரியும், அர்த்தம் தெரியும். உனக்குள்ளாய் முளைத்த இந்த விதையை குறித்தான காரியங்களை நீ மற்றவர்களுக்கு விதைக்கும் பொழுது கர்த்தர் செய்வார், உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். அதுல நம்ம அசதியா இருப்போமானால் நாம் செய்ததுக்கு ஏற்ற கூலி 30, 60 தான் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறாய்.
வசனங்களை அறிந்திருக்கிறாய். அதை விதைக்க முற்படுங்கள். சங்கீதம் 125 5 6 சொல்லப்பட்டிருக்க வாசி கேட்கலாம். சங்கீதம் 125 5 6 வசனங்கள். தங்கள் குறைவான பணிகளுக்கு ம் பாய்கிறவர்களை ஆ. கர்த்தர் பண்ணுவார். இஸ்ரவேலுக்கு சமாதானம். 126 5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் 126 5 கண்ணீரோடு விதைக்கிறவன் அறுப்பார்கள். கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். விதையை அள்- அள்ளி தூவும் விதைகளை சுமக்கிறவன் போகிறான். அழுது கொண்டே போகிறான். ஆனாலோ அரிகளை தான் அறுத்த அரிகளை கொண்டு சுமந்து கொண்டு எட்டிட்டு திரும்பி வருவான். விவசாயி கண்ணீரோடு விதைக்கிறான். கடன் வாங்கி விதைக்கிறான். மழை பொழியுமா? டேம்ல இருந்து தண்ணி வருமா? பூச்சி மருந்து பூச்சி அடித்து விடுமோ? புயல் வந்து விடுமோ? தகாத காலத்தில் மழை பெய்து விடுமோ? அழுது கொண்டுதான் விதைக்கிறான். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விதைக்கும் பொழுது அது கெம்பீரத்தோடு அறுப்பான். இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை எங்க இருக்கு? உனக்குள்ளா இருக்க அந்த விதை மேல நம்பணும். அது நல்ல விதை, நல்ல நிலம், அது கட்டாயம் முளைக்கும், பலன் தரும். அது போல உனக்குள்ளா இருக்கிற வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நீ விதைக்க வேண்டும். நீ அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, ஏன்னா சுவிசேஷத்தை சொல்வது எல்லார் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எனக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனை கர்த்தர் நினைவில் வைக்கிற தேவன். அப்ப நம்ம செய்கிற சின்ன வேலையும் கர்த்தர் செய்யறாராம், கணக்கு வைக்கிறார். இன்னைக்கு நாம் கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? எந்த காரியத்தை செய்கிறோம்? நாம் அறிந்திருக்கிற வசனங்களை, வார்த்தைகளை, விளக்கங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? அல்லது நொடிந்து போயிருக்கிற மக்களுக்கு ஆறுதலாய் போய் ஏதாவது நற்கிரிகளை செய்கிறோமா? ஆறுதல் படுத்தும் வார்த்தைகளை சொல்லுகிறோமா? நாம் கர்த்தருக்காக எதையும் செய்யாமல் வெறும் விதைகளை மட்டும் நம்ம வாங்கிக் கொள்ளுவோம்னா 30 அல்லது 60 தான். அது முழுமையான பலன் கொடுக்க வேண்டும் என்றார். ஈசாக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து விதைத்தானோ 100 மடங்கு அறுத்தது போல உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏப்பா 1 கேட்டவனுக்கு 2, 2 கேட்டா 100, இதே போதும் கர்த்தாவே என்று சொன்னால் கர்த்தர் இதற்கு மேலான ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அதிகமாகும்படி 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். இது மோசே ஜனங்களை பார்த்து சொல்றான். உங்கள் பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதான் பிதாக்கள். அப்ப அந்த பிதாக்களுக்கு சொன்னார், உன்னை வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு ஜாதிகள் கற்பத்திலிருந்து ஜாதிகள் வரும், அதை நான் ஆசீர்வதிப்பேன். யாக்கோபு நீ கானானை சுதந்திரிப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு தெரியும். அப்போ முற்பிதாக்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். 1000 மடங்கு ஆசீர்வதிச்சார். இப்ப இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவின் வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள். இதே போல நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அதை விசுவாசித்து அது நிறைவேறும் என்று சொல்லி காத்திருப்போமானால் நமக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. சில பயிர்களை பாருங்கள், குறுகிய கால பயிர் என்று சொல்வார்கள். 3 மாதம் 6 மாதத்துக்குள் நமக்கு பணம் வந்துவிடும். சிலது நீண்ட கால பயிர், ஒரு தென்னந்தோப்போ பனந்தோப்போ அது தேக்கு மரமோ, இதெல்லாம் நீண்ட கால பயிர்கள். ஆனா அதனுடைய பலன் எவ்வளவு இருக்கும்? பல மடங்கா இருக்கும், மிக அதிகமா இருக்கும். எப்பொழுதுமே நீண்ட கால பயிர் ஆகிறது என்றால் அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும். இன்னைக்கு நமக்கு மிகுதியான பலன் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேங்கிறார். இப்ப எதுக்காக? அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து காத்திருக்க வேண்டும். அது உடனே நிறைவேறுவதற்கல்ல, குறித்த காலத்திற்கு என்று வாக்கு தத்தங்களையும் தீர்க்கதரிசனையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வைக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஐயோ சொன்னாரே எனக்கு நிறைவேறவில்லையே,
ஊழியக்காருக்கு சொன்னதெல்லாம் நிறைவேறிட்டு எனக்கு நிறைவேறவில்லையே என்று நாம் புலம்பக்கூடாது. கர்த்தாவே நீ சொன்னது கட்டாயம் எனக்கு நிறைவேறும். இப்ப எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆரம்ப காலத்துல வர்ற ஊழியக்காரன் அத்தனை பேர் மூலம் வாக்குத்தத்தங்கள். அன்றைக்கு நான் அவ்வளவு வனாந்தரம் வெறுமையில் நிக்கிறேன். ஆனா ஒரு அற்புதமும் நடக்கல. ஆனால் நான் நம்பினேன் இது நிச்சயம் நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேற ஆரம்பிச்சது. திடீர்னு அந்த பழைய டைரி எல்லாம் எடுத்து புரட்டி பார்த்தேன். பார்த்தா இன்னும் ஒரு 10% வாக்குத்தத்தங்கள் எனக்கு நிறைவேறாமலே இருக்கிறது. அதே ஆண்டவர்கிட்ட நான் கேட்கவும் மறந்துட்டேன். அடடா, ஆண்டவர் செய்வார்னு நினைச்சேன், அதை மறந்துட்டேன். பிறகு அதெல்லாம் தூசி தூக்கி எடுத்து இப்போ ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க, இதை நான் அப்படியே கவனிக்காம விட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி இப்போ அதுக்காக சுபத்திரங்களை எடுக்க ஆரம்பித்திருக்கிறேன். அதனுடைய பலனை நான் காண போகிறேன். இதுதான் 1000 மடங்கு. இப்ப எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஒரு போதும் என்கிற திருப்தியோட ஒரு 100 மடங்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனா அந்த வாக்குத்தத்தங்களை நான் இப்பொழுது அறிக்கை செய்ய ஆரம்பித்தபடியா இனி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இது ஊழியத்தின் பாதையில் உள்ளவர்களுக்கோ அல்லது பெரிய தொழில் செய்கிறவர்களுக்கு இது பொருந்தும். ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் அல்லது ஒரு 10 பேர் 15 பேரை வைத்து வேலை வாங்குறவர்களுக்கு இந்த காரியங்கள்லாம் பொருந்தும். ஏன்னா அவங்க 1000 குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? பதில் கொடுக்கணும். யாபேஸ் போல ஒரு சிங்கிள் ஆள் கிடையாது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் நம்ம 1000 மடங்கு என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? ஆசீர்வதிக்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எவ்வளவு உள்ளத்துக்குள்ள ஆசை. ஒரு 5 சர்ச்சு கட்டி கொடுக்கணும், 10 பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், குடும்பத்துல கஷ்டப்படுறவங்கலாம் தூக்கி விடணும், நல்ல எண்ணம் இருக்கு. ஆனா நிறைவேறணுமே. வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யுங்கள். வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில 1000 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். சங்கீதம் 119:49 வாசிக்கலாம். சங்கீதம் 119:49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். தாவீதுக்கு கர்த்தர் என்ன சொன்னாலும் தெரியாது. ஏன்னா தாவீது காலத்துல ஒரு 3 தீர்க்கதரிசிகள், ஒண்ணு சாமுவேல், அடுத்தது நாத்தான் தான் அதிகமா தாவீதோடு இடைப்பட்டது. இன்னும் சில தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார். அந்த 3 தீர்க்கதரிசிகளும் தாவீதுடைய வாழ்க்கையில அதிகமாய் தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தினவர்கள். அதுதான் சொல்றான், ஆண்டவரே உன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டானதுக்கான வார்த்தைகள் என்னத்துக்குள்ள இருக்கு. அந்த நம்ப பண்ணின அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யணும்? நான் நம்பி காத்திருக்கிறேன், இன்னும் எனக்கு நிறைவேறல, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப இன்னைக்கு நிறைவேறாத வாக்குத்தத்தங்க ஐயோ அப்படின்னு விட்டுறாதீங்க. அதுலதான் 1000 மடங்கு ஆசீர்வாதமே அதுலதான் இருக்கு. அதை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை 1000 மடங்கு நினைச்சு வரான் ஆசீர்வதிப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போய் சேரும்? நல்ல காரியங்கள் தானே போகும். அது வீண் வரையுமா போகுமா? ஏழைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சபை வளர்ச்சிக்கும் கர்த்தருடைய ஊழியங்களுக்கும் அது போகும். இன்னைக்கு 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட்ட எத்தனை தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். இந்த வருமானத்தின் பெரும் பகுதியை என்ன செய்கிறார்கள்? ஊழியங்களுக்கும் ஏழைகளுக்கும் அனாதை ஆசிரமங்களுக்கும் எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வைக்கிறார், ஃபீஸ் கட்டுகிறார். சில சில தொழிற்சாலைகளை நிறுவி கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக வேலை கொடுக்கிறார். இப்போ பீகார் பகுதியிலெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணி அங்கே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கணுமே, அவன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த வேலை கிடைக்கும்படியே தொழில்களை ஆரம்பித்து கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு அதில் வருமானம் ஒரு கேரண்டி. இதுதான் கர்த்தர். அப்போ வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்யுங்கள், 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் இன்னொரு இடத்துல கோடாக்குடி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது நமக்கு கொஞ்சம் பேராசமா தான் தோணும். ஆனா அதுவும் நல்லதுதான். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். ஆதியாகமம் 24:60. ரெபேக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாக பெருகுவாயாக, உன் சந்ததியார்
வாசல்களை தங்கள் பகைஞனுடைய வாசல்களை கொள்வாராக சுதந்திரித்துக் கொள்வாராக என்று சொல்லிட்டார்கள். என்று ஆசீர்வதித்தார்கள். இந்த லாபான் சீரிய தேசத்துக்காரர், அவனுடைய சகோதரி தான் ரெபேக்கா. ஒரு உலக மனுஷன் வேறு தெய்வத்தை வழிபடுகிற ஒரு மனுஷன் மானதார வாழ்த்துக்கிறானாம். வாழ்த்தினபடி ஆயிட்டா இல்லையா? ரெபேக்காள் மூலமா 2 பிள்ளைங்க. இந்த 2 பிள்ளைகள் மூலம் 2 ஜாதி வந்துச்சா? ஒண்ணு யூதர், இன்னொன்று இஸ்மவேலர். 2 ஜாதி தானே உலகத்தை ஆளுகை செய்கிறார்கள். கோடா கொடியாய் பெரிய இருக்கிற ஜாதி எது? ஒண்ணு கிறிஸ்தவம், இன்னொன்னு இஸ்லாமிய. அதுக்கு காரணம் என்ன? இந்த ரெபேக்கால அன்னைக்கு வாழ்த்தினார். அந்த லாபானா அவங்க சகோதரர்களும் ரெபேக்கால மனமாற வாழ்த்தினார். அதாவது நீங்க யார வாழ்த்து? மனசார வாழ்த்து. ஒரு உலக மனுஷன் ஒருத்தனை மனமாற வாழ்த்தினாலே இந்த ஆசீர்வாதம் போகிறது என்றால், ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் மனதார ஒருவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தும் போது, ஆசீர்வதிக்கும் பொழுது, சமாதானத்தை கூறும் பொழுது, அது எப்படி நிறைவேறாமல் போகும்? நிச்சயம் நிறைவேறும். அப்ப இந்த கோடா கொடி ஆசீர்வாதம், அப்ப இந்த கோடா கொடி ஆசீர்வாதம் யாருக்கு யாருக்கு கிடைக்கும் என்று பார்ப்போமானால், அந்த ரெபெக்காளுடைய சரித்திரத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 17 20 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். அவளிடத்துல காணப்பட்ட சில நற்பண்புகள், அது கிறிஸ்தவ பண்புகள், அது இன்னைக்கு நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். இந்த ரெபெக்காள் என்ன செய்கிறாள்? எலியேசர் வருகிறான், அவன் எபிரேயன், இவர்கள் சீட்டிய தேசத்தை சார்ந்தவர்கள். இவன் கன்னி பெண், அவனோ வாலிபத்தை கடந்தவன், ஆபிரகாமுடைய வேலைக்காரன். ஒரு அந்நியனை இவள் என்ன செய்கிறாள்? உபசரிக்கிறாள். உபசரிக்கிறாள். அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், இதனால் சில அந்நியர் தேவதூதர்களை உபசரித்தது உண்டை. ஒரு ஆபிரகாம் என்ன செய்தான்? உஷ்ணமான வேளையில மம்ரே சமபூமியில வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறான். 3 புருஷர்கள் வருகிறார். அந்த 3 புருஷர்கள் யார்? ஒண்ணு இயேசு கிறிஸ்து, மற்ற 2 தூதர்கள் சோதங்குமார பட்டணத்தை அழிக்க வர்றாங்க. இவன் அவர்களை வலிய போய் அழைச்சு, அவளுக்கு காலை கழுவி இருக்கிறத அடிச்சு, இருக்கிற மாவை எடுத்து பிசைஞ்சு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கிறான். அவள் என்ன செய்தார்கள்? அவளை ஆசீர்வதித்து விட்டு போய்விட்டார்கள். அதுல தானே ஈசாக்கு வருகிறான். ஈசாக்கு பிறந்ததே அவங்க ஆசீர்வதித்து போனதுனால தானே. அந்த ஈசாக்கு மூலமா தானே இன்னைக்கு சந்ததி பெரிய இருக்கு. இப்போ கோடா கொடியாக பெருமைக்கிற வார்த்தை இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்ப அதுக்கு முதல்ல விருந்தோம்பல் காணும். இன்னைக்கு நமக்குள்ள விருந்தோம்பல் காணப்படுமானா, நம்மை சுற்றி எப்பவும் உறவுகள் இருக்கும். நமக்கு ஒரு கனம் இருக்கும், ஒரு கூட்டம் இருக்கும். இன்னைக்கு விருந்தோம்புதல் இன்னைக்கு குறைபட்டு கொண்டே போய்விடுகிறது. விருந்தோம்பல் ஒரு சிறந்த பண்பாடு. அந்நியரை உபசரிக்க பழகிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு விருந்தோம்பல், முகம் கோடாமல், முகம் சொலிக்காமல், நம்மிடத்தில் இருப்பதை பகிர்ந்தளித்து ஒரு விருந்தோம்பல் செய்யும் பொழுது கட்டாயம் கர்த்தர் நம்ம கோடா கொடியாய் வருகிறது. ஏன்னா வந்தது யாருக்கும் தெரியாது. அது தூதனா அல்லது ராஜாவா நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ மனதார ஒருவனை நம்ம உபசரிக்கும் பொழுது அவர்கள் வாழ்த்தி விட்டு என்ன செய்வார்கள்? செல்வார்கள். இது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். அந்நியரை உபசரிக்க மறவாது. ஒரு சம்பவம் நடந்தது. ஒருத்தர் சொன்னார், ஒரு பையனுடைய தகப்பனார் ஒரு பெண் பார்க்க போயிருக்கிறார். ஒரு தூரமான இடம். அந்த நாட்கள் எல்லாம் ஒன்று சைக்கிள்ல கூட இல்லை, கால்நடையாக தான் போகணும். இது ஒரு 40 50 வருஷத்துக்கு மேல நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த ஒரு பக்கத்து ஊர்ல அந்த பையனுக்கு ஏத்த ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல வசதியான குடும்பம். உடனே இவர் அப்படியே போயிருக்கிறார். போனா ஊர் எல்லையில போயிருக்காரு. ரொம்ப தாகம் இவருக்கு. அந்த காலத்துல வீடுகள்லாம் திண்ணைகள் இருக்கு. இப்போ ஒரு கூரை வீடு, ஒரு திண்ணை, ஒரு 11 மணி 12 மணி அந்த வெயில்ல போய் அங்க போய் களைத்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன். உடனே உள்ள இருந்து ஒரு வாலிப பிள்ளை பார்க்கிறேன். பார்த்து விட்டு, ஐயா தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறீங்களா? தண்ணீர் கொடுப்போம்.
இவருக்கு ஒரே ஆச்சரியம், நான் கேட்கவே இல்லை, இப்படி ஒரு பொண்ணு கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்துல இப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, அது 40 வருஷத்துக்கு முன்னாலேயே. இன்னைக்குள்ள பிள்ளைகள் என்ன செய்யணும், பூவாரியும் மேன் கெட் அவுட் அப்படின்னு இருக்கும், நாக் அவுட் தான். ஆனா தண்ணி கொடுத்துருக்கு. ஐயா நீங்க ரொம்ப களைப்பா இருக்கிறீங்க, இந்த விசிறியை வைத்துக் கொள்ளுங்கள், நான் வேணா விசிறி விடட்டுமா, ஏன்னா வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறேன். இந்த மாதிரி ஃபேன் கிடையாது, பனை ஓலையில விசிறி இருக்கு. அவருக்கு என்ன ஆச்சரியம், குறிப்பறிந்து செய்கிறாளே, நமக்கு வேர்த்து கொட்டுது, நான் வேணா விசிறி விடட்டுமான்னு சொல்லி கொடுக்குறாள் இந்த பிள்ளை. பரவாயில்லமா குடுமான்னு சொல்லி ஒரு வாங்கி வச்சுக்கணும் இருக்கிறார். உடனே ஒரு பாய் கொடுத்தாலும், பாயில உட்காருங்க, அது மண் தர, நீங்க வேஸ்ட் கட்டி சுத்தமா போறீங்க, அது மண்ணை ஒட்டிக்கிடும், அந்த பாயில உட்கார்ந்தோடனே வீட்டுல ஏதோ பலகாரங்கள் இருந்திருக்கு. ஐயா 2 கட்டா நேரத்துல போறீங்க, நீங்க நாங்க பசியா இருக்குன்னு சொல்லி ஏதோ இருக்கிற பலகாரத்தை, ஒரு எளிமையான பலகாரங்கள் இவருக்கு பார்த்துட்டு, "என்னடா இது, இப்படி இந்த காலத்துல பிள்ளைங்க இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டா, சரிம்மா ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப அன்பா என்ன ஒரு கனம் பண்ண, ஆண்டவனை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போய் எந்த வீட்டுல பொண்ணு பார்க்க போகணுமா அந்த வீட்டுக்கு போயிருக்கு. நேர் மாறா நடந்திருக்கு. அவன் போனவனே, நீங்க சொல்லிட்டு வர வேண்டாமா, சொல்லிட்டு வரக்கு அந்த இடத்துல போனா இருந்தது, 2 கட்ட நேரத்துல வந்திருக்கிறீங்களே, நாங்க எங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு ஆக்கியிருக்கோம், உங்களுக்கு நாங்க எப்படி இந்த நேரத்துல சாப்பாடு ஆக்குறது, இருக்கிறத பயந்து கொடுத்தா தானே. அந்த பிள்ளைய அது குறுக்கு நெடுக்குமா போச்சுதான், ஒன்னும் கண்டுக்கவே இல்லையா. ஒரு பெரியவர் வந்திருக்காரு, என்ன ஏது பண்ணி கண்டுக்கவே. இந்த கேள்வி கேட்டோடனே இவருக்கு மனசே, இந்த குடும்பத்திலேயே கேடுகட்ட, இந்த குடும்பத்திலேயே பணம் இருக்குன்னா இப்படியா அப்படின்னு சொல்லி சாப்பிட கை நினைக்காமலே நினைச்சிட்டாராம். அது பெரியவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அத ஒரு நல்ல பழக்கம். கை நினைக்காமலே இவர் நினைச்சிட்டாரு. சரிம்மா நான் பருவன்னு சொல்றேன்னு போயிட்டாராம். போய் தான் மகட்ட மனைவிட்டையும் சொல்லியிருக்காரு, ஒரு குடிசை வீட்டுல ஒரு பிள்ளை கஷ்டப்பட்ட, அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும், அதுதான் பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையதான் கல்யாணம் பண்ணிட்டான். அந்த பிள்ளைக்கு வாழ்வு கிடைச்சது. ஏங்க இவங்க ஏற்கனவே கொஞ்சம் வசதி படைத்தவர், இந்த பிள்ளை வரவும் அந்த குடும்பத்துக்கு அவர் சொல்றாரு, நான் மருமகளை தான் கேட்டேன், நான் கர்த்தர் எனக்கு மகளை கொடுத்தார். எவ்வளவு பெரிய சாட்சி, நான் மருமகளை தான் பார்த்தோம், ஆனா எங்களுக்கு கர்த்தர் ஒரு மகளை கொடுத்தார் என்று சொல்லி அவர் சாட்சி. இதுதான் உண்மையானது. அப்ப அது காரணம் என்ன, அந்த விருந்தோம்பல். இன்னைக்கு அந்த பண்பாடு இன்னைக்கு நம்ம இடத்துல இல்லை. அதனால்தான் மனைவி நல்லா படித்திருக்கிற, கை நிறைய சம்பளம் வாங்குற புருஷனை கனப்படுத்த தெரியாது. வயதான பெரியவர்கள் மாமனார் மாமியார் இன்னைக்கு கனப்படுத்த தெரியல. வீட்டுல உள்ள பெரியவர்களை கனப்படுத்த தெரியல. அது காரணம் இந்த அடிப்படை விருந்தோம்பல் இன்னைக்கு இல்லை. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு குறிப்பறிந்து காரியங்கள் செய்கிறார். அந்த அன்பு, அன்னைக்கு தண்ணீர் வந்து வெளியேறப்பட்டது, வனாந்தரம். தண்ணீர் வந்து சாதாரண காரியம் அல்ல. இவளே குடத்தை சுமந்து கொண்டு எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து வந்துதான் என்ன செய்கிறாள், தண்ணீரை எடுத்து போடணும். தன்னிடத்தில் இருக்கிற உன்னதமானவைகளை அவள் கொடுக்கிறாள். அன்னைக்கு தண்ணீர், இன்னைக்கு நமக்கு தண்ணீருக்கு நம்ம மதிப்பிட மாட்டோம். இன்னைக்கு தண்ணீர் நம்ம ஒரு பெரிய பொருளா நினைக்க மாட்டோம். ஆனால் அந்த தேசத்துல தண்ணீர் வந்து விலையேறப்பெற்றது. அந்த விலையேறப்பட்ட தண்ணீரை அவனுக்கு பருக கொடுத்தாளாம். அது மாத்திரமல்ல, அவ என்ன சொல்லியிருக்கலாம், அந்த கிணறு இருக்கு, தோண்டி இருக்கு, அங்க போய் தண்ணீரை இறைத்து குடிங்கள்னு சொல்லியிருக்கலாம். இவள் சுமந்து வந்த தண்ணீரை கொடுக்கிறாள். இவன் இன்னொரு காரியத்தை சொல்கிறாளாம், உன் மிருக ஜீவன்களுக்கும் நான் தண்ணீரை பார்ப்பேன். உடனே எலிசருக்கு புரிஞ்சுட்டா, ஆஹா இவதாப்பா உத்தம. ஏன்னா அவன் அப்படின்னு நினைச்சிருந்தான், எனக்கு மாத்திரம் இல்ல என் மிருக ஜீவன். அப்பனா இவருடைய அன்பு மிருக ஜீவன்களையும் குறிப்பறிந்து கொடுக்கிறாள். அடுத்தது அன்போடு கொடுக்கிறாள், அன்பாய் உபசரிக்கிறாள். ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும், ஒரு டேங்கர் லாரி தண்ணி குடிக்கும், ஒரு லிட்டர் கணக்குல குடிக்கும், ஒரு 300 400 லிட்டர் தண்ணி குடிக்கும். அப்ப இவ இருக்கிறத ஒரு 10 லிட்டர் குடம் தான் வச்சிருக்கணும்.
எத்தனை முறை அந்த கிணத்துக்குள்ள இறங்கி இறங்கி ஏறி ஏறி இறங்கினாலும் துலா கிடையாது. இது வாளி பக்கெட் கிடையாது, அடிபம்பு கிடையாது. இறங்கி இறங்கி தான் எடுக்கணும் கிணத்துக்குள்ள. அப்போ அது விடாமுயற்சி. அப்போ எடுத்த காரியத்துல தளராமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் நினைச்சாங்க பாதியில நினைச்சுறாங்க, விட்டுட்டு ஓடிடுறாங்க. அப்ப அந்த விடாமுயற்சி, அதையும் அந்த எலியேசர் பார்த்தார். ஒரு குடம் 2 குடம் இல்ல, அல்லது ஆம்பளைகளை பார்த்து நீங்க போய் எடுத்து குடிங்க, ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்துன்னு சொல்லல. அவளே சளைக்காமல் அந்த வேலையை செய்தாள். இது அப்படியே ஊழியத்தின் பாதையில் உள்ளவர்களுக்கு இதுல ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் விசுவாசிகள். ஆனா இதை ஒருவேளை ஊழியத்தில் இருக்கிறவர்கள் கேட்கக்கூடுமானா, முதல்ல எல்லாருக்கும் அன்பா இருக்கு, குறிப்பறிந்து காரியங்களை செய்யுங்கள், அதை சளைக்காமல் செய்யுங்க. இன்னைக்கு நம்ம ஊழியத்துல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறோம்? அடுத்தவன் நமக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் வேலை கொள்ள வரவில்லை, வேலை செய்யவே வந்தேன் என்று சொன்னார். அதான் ரெபேக்கா. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்னைக்கு கோடா கொடியாய் பெருகி இருக்கிறது. அந்த அன்பு, அதனால்தான் கோடா கொடியா அவருடைய நாமம் பெருகி இருக்கிறது. அந்த ரெபேக்கா கோடா கொடியாய் பெருந்ததுல அவருடைய கேரக்டர்ஸ். இன்றைக்கு நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் இந்த குணாதிசயங்கள், இது ரெபேக்காளுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். சரி, இப்ப கோடா கொடி ஆசீர்வாதம் இதெல்லாம் போங்க பிரதர், எங்களுக்கு 2 போதும். நீங்க பாட்டுக்கு 1000 100ங்கிறீங்க, 1000ங்கிறீங்க. இல்லையே, இதுல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சேர்ந்து இருக்கு. கொடா கொடியே பெருகணும். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு அளவுகோலுக்கு வைக்க முடியுமா? கிறிஸ்துவின் அன்புக்கு அகலம், ஆழம், நீளம், உயரம், அதை அளக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் எப்படி அளக்க முடியும்? அளவற்ற நன்மையால் நம்மை நிரப்புவர், எண்ணற்ற நன்மையால் நம்மை நிரப்புவர். அப்ப அதை எப்படி ஒரு பவுண்டரி, ஒரு மெஷர்மெண்ட்ல கொண்டு வர முடியும்? அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம், 2, அடுத்தது 100, 1000, கோடி, கரெக்ட். ஆனா அவர் அளவற்ற ஆசீர்வாதம், எண்ணிக்கையில்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுங்க. சரி, கர்த்தர் சொல்லுங்க. அப்ப என் பண்டகசாலைக்கு நீ கொண்டு வா. எதை கொண்டு வா? தசம பாகம். லேவியராகமம் 27:30 அந்த தசம பாகம் என்னவென்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 27:30. தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தம். அதாவது விளைச்சல், கனிகள், அதே நேரத்துல தலையிட்டு பிறக்கிற கற்பந்திலிருந்து பிறக்கிற தலையீட்டுகள் அனைத்தும் கர்த்தருக்கு சொந்தமானது. அந்த தலையீட்டுகளை எப்படி மீட்க வேண்டும் என்றெல்லாம் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புறா குஞ்சியாவது அதை குருவி குஞ்சியாவது ஆசிரியத்தில் கொண்டு போய் தலையிட்டு பிரதிஷ்டை செய்து அந்த ரத்தத்தை செஞ்சு அதை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இப்படியெல்லாம் கடமைகள், கட்டளைகள் இருக்கிறது. அப்போ கர்த்தர் அன்றைக்கு ஒரு கணக்கு வைத்தார். அன்னைக்கு ஜனங்களுக்கு எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் தெரியாம இருந்தது. அவர்களுக்கு அன்னைக்கு விளைச்சல், மிருக ஜீவன்கள், இந்த 2 தான் அவர்களுக்குரிய வருமானத்துக்கான ஆதாரம். ஆகவே தான் வேதத்துல தசமபாகம் 2ஐயும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2லயும் நீ 10ல் 1 ஆண்டவருக்கு கொடு. 10ல் 1
மினிமம் மினிமம் பேர் மினிமம். அதுக்கு மேல கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா 10 கட்டாயம் எல்லாரும் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சில கிராம பகுதிகள், தென் மாநில பகுதிகளில் இன்னும் விவசாயத்தை சார்ந்த காரியங்கள் இருக்கிறது. அதனால அவர்கள் தசமபாகத்தை விளைச்சலில் கொடுக்கிறார்கள். முதல் விளைந்தது, முதல் ஈன்றது, முதல் பசும்பால், இதெல்லாம் கூட கொண்டு என்ன செய்வாங்க? முதல் கோழியிட்ட முட்டை, இது எல்லாத்தையும் கூட என்ன செய்வாங்க? ஆயத்தை கொண்டு வைப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா தான் அங்க ஆல்டர்ல இருக்கும். ஏலத்துக்கு இருக்கும். முதல் அரிசி, தேங்காய், முருங்கைக்காய் எல்லாமே. இப்ப நாகலாபுரம்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்க பார்த்தா இந்த பருப்பு, வெங்காயம், மிளகாய், கத்திரிக்காய் இந்த மாதிரி பிஞ்ச பயிர்கள் தான் விளையும். அவ்வளோ விளைபொருளை தான் இருக்கு. விளைபொருளை தான் கொண்டு வைக்கிறாங்க. இப்போ அது அவங்க அந்த வேதத்தின் வசனத்தின்படி இந்த நம்பிக்கையோடு அதை செய்கிறார்கள். கர்த்தர் அந்த விளைச்சலை அவர்கள் நிலத்தை ஆசீர்வதிக்கிறார். அது உண்மை. நாம பட்டணங்கள்ல வாழ்கிறோம். இப்ப பட்டணத்துல வாழ்கிற நீங்கள் நானும் எது நமக்கு விளையும்? நமக்கு தான் ஒரு முல்லை செடி வைக்கிறதுக்கே இடம் இல்லையே. பிறகு நமக்கு எங்க கொல்லையில தோட்டத்தை வைக்க முடியும்? அதனால நம்ம இப்போ வருமானம் எப்படி ஆகிவிட்டது? பொருளை வித்து வாட்டர் சிஸ்டம் போய் எக்ஸ்சேஞ்ச், மணி எக்ஸ்சேஞ்ச் அதுல வந்துட்டோம். பணத்தை கொடுத்து பொருளை வாங்கக்கூடிய காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதே மாதிரி நகரத்துல இருக்கிறவங்க பணம் தான் அவளுக்கு மெயின். அப்ப அதுல 10 என்று நம்ம ஒரு கணக்கு வைத்துக் கொள்ளலாம். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு விதி. அது மாறாதது. இன்றைக்கு அதை கடைபிடிக்கிறார்கள். ஏன்னா மக்களுக்கு ஒரு கணக்கு தெரியணும். இல்லைன்னா கணக்கு தெரியாம போய்விடக் கூடாதே என்பதற்காக 10 தசம பாகம் என்று சொல்லி சபைகளில் சொல்லுகிறார்கள். அது நல்லது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரமாணத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். சில திருச்சபைகள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் சந்தா கொடுத்தால் போதும், ஓட்டு போடுவதற்கு இவ்வளவு, ஓட்டு போடவில்லை என்றால் இவ்வளவு என்று சொல்லி தலைக்கட்டு என்றெல்லாம் கணக்கு வைத்து சந்தா கணக்கில் வைக்கிறார்கள். சில சபைகளில் நீங்கள் சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தால் போதும். சில ஆவிக்குரிய சபைகளே நீங்கள் கட்டாயம் சபைக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எது இருந்தாலும் சரி. பவுல் இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். 2 தீமோத்தேயு 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:7. மன்னிக்கணும் 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல அன்னைக்கு தசமபாகம் வைத்த போது மக்கள் கட்டளையினாலும் ஒரு கண்டிதத்தினாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். உற்சாகமா கொடுக்கல. ஐயோ கொடுக்கணும், கொடுக்கலன்னா ஆண்டவர் கண்ணை குத்திடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தின் பேரில் அவர்கள் கொடுத்தார்கள். ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு என்ன சொல்லப்படுகிறது? நீ கர்த்தர் கொடுக்கிறாய், அதை நீயே தீர்மானித்துக்கொள். 10 1, 10 2, 10 5 நீ தீர்மானித்துக்கொள். தீர்மானித்ததை மன உற்சாகமாய் நீங்கள் என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு கொடுக்கணும். இதுல நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஐயா 20,000 சம்பளம், 2,000 ரூபாய் நான் எடுத்து வச்சிடறேன் ஐயா, இந்த 2,000 ரூபாய நான் தசமபாகம் கொடுக்கவா? எங்க சபையில தசமபாகத்தை சந்தா தான் வாங்குறாங்க. மீதி என்ன செய்யறது? நீ கர்த்தருக்குன்னு கொடு, அல்லவா சபைக்குன்னு கொடு. தேவனுடைய தேவனுக்கும், ராயனுடைய ராயனுக்கும் செய்யுங்க. இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள். ஐயா 2,000 ரூபாயில நான் 200 ரூபா சபையில போட்டுறேன் ஐயா, மீதி 1,500 ரூபாய நான் ஒரு ஏழை பிள்ளைக்கு கொடுக்குறேன், ஒரு சாப்பாட்டுக்கு வழியிலாக கொடுக்குறேன், ஒரு வியாதியஸ்தனுக்கு, ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். கொடு, சந்தோஷம். நீ தேவனுக்குன்னு கொடுக்க. நீ எதை செய்தாலும் மன உற்சாகம் தேவனுக்கென்று செய்ய வேண்டும். ஆனா அதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். என் வருமானத்தில்
அல்லது என் விளைச்சலில் எனக்கு கிடைப்பதில் இதை இவ்வளவை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று தீர்மானித்து அந்த தீர்மானத்தில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல உறுதியா இருக்க வேண்டும். அது தீர்மானித்துக் கொள்ளுங்க. அது கட்டாயம் இருக்கக்கூடாது, व्यसனம் இருக்கக்கூடாது. இப்படிலாம் கொடுக்கறதுனால 100 ரூபாய் கொடுத்தா கர்த்தர் 1000 ரூபாய் தருவார். இதெல்லாம் தவறான உபதேசம். அப்படி எந்த இடத்துல ஆண்டவர் பண மோசடி செய்யவே இல்லை. அது பேங்க்ல சொல்லுவான், சிட் ஃபண்ட் ஏமாத்துறேன்னு சொல்லுவான். எங்கள் கிளைகளில் நீங்கள் 100 ரூபாய் கட்டுவீர்களானால் 5 மாதத்தில் உங்களுக்கு 500 ரூபாய் திரும்ப கிடைக்கும். அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. நீ கொடுத்தனே சோதித்துப்பார். நான் வானத்தின் பலன்களை திறக்காமல் இடம் கொள்ளாமல் நிரப்பாமல் இருப்பேனோ என்று சொல்லுது. ஒரு ஏழை விதவை கொடுத்த 2 காசு லட்சம் ஒருத்தன் உண்டியல்ல போடுறான். அதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தாலும் தடுக்கல. ஆனா ஒரு ஏழை விதவை போட்ட 2 காசை தன் ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தற்கென்று கொடுத்தாள் என்று சொல்லி அதை பாராட்டுகிறார். அதே போலதான் உன் வறுமை சிறுமை தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் கத்தருக்கு கொடுக்குன்னு நினைச்சு கொடுக்க முடியாத இக்கட்டான சூழலில் இருப்பார். அதுக்கு நீ கடன் வாங்கி கொடுக்க, நீ கொடுப்பதை கத்தருக்கென்று கொடு, உற்சாகமாய் கொடு. கத்தர் அதுக்கு ஏற்ற பலனை தருவார். சில சபைகளை தசமபாகம் அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். சில சபைகளை சந்தா. ஆனா இதுக்கு அப்பாற்பட்டு நீ கத்தருக்கென்று எது செய்ய போகிறாய்? இந்த 10 தீர்மானமா, அல்ல அதுக்கு மேலவா, அல்லது ஐயா எனக்கு இப்போதைக்குள்ள சூழல்ல நான் இதை செய்யறேன், இவ்வளவு செய்கிறேன். சரி, இது ஒரு பக்கம். ஆனா கர்த்தர் உனக்கு கொடுத்த இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு நாளில் 24 மணி நேரம் கொடுக்கிறார். 8 மணி நேரம் தூங்கு, 8 மணி நேரம் ஓட, மீதி 8 மணி நேரம் இருக்கு. அந்த 8 மணி நேரத்துல தசம் பாகம் எவ்வளவு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 8 மணி நேரத்துல தசம் பாகம் எவ்வளவு வரும்? 6 × 48 480 நிமிஷம். அப்ப 480 நிமிஷத்தை 10 பாருங்க, 48 நிமிஷம் வருதா? அப்ப 8 மணி நேரத்துல 48 நிமிஷம். அப்ப 24 மணி நேரத்தை கணக்கு போட்டா 2.5 மணி நேரம் கிட்ட வரும். அப்ப நம்ம கர்த்தருக்காக எவ்வளவு நேரத்தை செலவிட்டோம்? அது ஒரு கணக்கு வேணும்ல. கர்த்தர் தானே இந்த ஜீவனையும் காலத்தையும் நேரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரு கொடுத்த ஆசீர்வாதத்துல கொடுக்கிறோம், பணமாக கொடுக்கிறோம், பொருளாக கொடுக்கிறோம். ஆனா நேரம் காலம் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். தாளந்து உனக்குன்னு நல்ல தாளந்துகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதை நீ கர்த்தருக்கு செலவிடுகிறாயா? இப்போ ஒரு நாளில குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம் செலவிடணும்? ஒரு மணி. அதனால தான் ஆண்டவர் கேட்டார், நீ 1 மணி நேரமாவது செலுத்து. இப்ப ஜபம், தியானம், வேத வாசிப்பு அது உனக்கு தனிப்பட்ட ஆத்மாக்குரியது. அதை தவிர்த்து நீ கர்த்தருக்காக எதாவது செய்ய வேண்டும். நேரத்தை கர்த்தருக்காக ஒதுக்கணும். நீங்க சில சபைகள் சார்ந்தவர்கள் சபை ஆராதனை தங்கள் குடும்ப வேலையெல்லாம் முடித்த பிறகு டாக்ஸ் கொடுக்க போறாங்க, ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போறாங்க, தெரு வீதிகளை கூட்டங்களை நடத்துறாங்க, மெக்காஃபோனை வைத்து இப்படி எல்லாம் பல காரியங்கள் செய்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தர் கணக்கு வைப்பார். அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? கணக்கு வைப்பார். நான் ஒரு முறை ஆண்டவர்கிட்ட மும்பைக்கு போறேன். 24 மணி நேரம் பிரயாணம். ட்ரெயில போனா ஜெபிக்க முடியாது, பெரிய அளவு வேத்த வாசி பெரிய சிந்தனை எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கச்சாமச்சான்னு இருக்கும். ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நாளுக்கு வேஸ்டா போகுது, நான் எதுவும் ஒன்றும் பண்ண முடியலையே, என்ன பண்றது? அப்பதான் ஆண்டவர் ஒரு தடவை உணர்த்தினார், நீ இப்ப எங்க போகிறாய்? மும்பைக்கு போற. எதுக்காக? உண்மை குறித்து சொல்லும். இப்ப நீ என்ன சிந்தனையில போற? 6 பிரசங்கம் பண்ணணும். என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணணும். அப்ப ஏன் நினைவா தானே போகிற? நான் பெரிய சுவிசேஷ பணி செய்யல. ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல உள்ளவங்களெல்லாம் ஆண்டவருக்கு சுவிசேஷம் சொல்லி நடத்தல. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல. வேதத்தை எடுத்து எல்லாரும் பாக்குற மாதிரி வேதத்தை வாசிக்கவும் இல்லை. மனதோடு தேவனோடு போறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிரயாணம் பண்ணுகிற இந்த நேரத்தை நீ எனக்காக செலவிட்ட நேரமாக கணக்கிடு.
இன்னைக்கு நான் நுங்கம்பாக்கத்துல இருந்து தாம்பரம் வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம்? காலைல 10 மணி புறப்பட்டு 4 மணி போய் சேரேன்னா எதுக்கு நான் சும்மா வரேன்? நான் இதை வீட்டுல இருந்தே பண்ணலாம். இந்த ரகசியத்தை சொல்றேன். எதுக்கா நான் வரேன்? ஆண்டவர் நீர் கொடுத்த ஊழியம். அதை நான் அசதியா செய்யக்கூடாது. ஆட்கள் வாராங்களோ வரலையோ, ஆனா நான் எதுக்கு வரேன்னா, எனக்கு இந்த 6 மணி நேரத்தை நீ எனக்கு கணக்கு வைக்கிறீங்க. அப்போ அவர் இதுல நான் வேலை செய்யுது, அதுக்கு எனக்கு போனஸ் கொடுக்குறாரு. மகனே, இந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஆள் கூட வரல, ஜாக்கி மட்டும் தான் உட்கார்ந்து இருக்கிறேன். இருந்தாலும் அந்த ஒரு ஆளுக்காக செவத்துக்காக பிரச்சனை மட்டும் வரியே அப்படி சொல்லி அவர் என்ன செய்கிறாராம். இப்ப நீங்க ஆன்லைன்ல எல்லாம் கேட்கறீங்க, தூரமான இடங்களை விட்டு யாரும் குறைச்சு சொல்ல. ஆனா ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரு, அதை கணக்கில் வைக்கிறார். அப்ப என்னுடைய பிரயாண நேரத்தையும் அவர் அக்கௌண்டபிலிட்டி வைக்கிறார். உன் நடைகளை நான், உன் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கேன், உன் நடைகளை நான் எண்ணி இருக்கேன்னு சொன்னாரு. அப்ப இதுதான் போல இருக்கு. அப்ப நான் கர்த்தருக்காக நடப்பதும் கர்த்தருக்காக அலைவதும் அதை கூட கர்த்தர் செய்யறாராம் கணக்கில் வைக்கணும். அப்ப இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்காக அவர் கொடுத்த நேரத்தை காலத்தை என்ன செய்யும். இன்னைக்கு அவர் நமக்கு ஆசிகளை கொடுத்திருக்கிறார், வீடு வாசல்கள் கொடுத்திருக்கிறார். இப்ப அதுல கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் ஏதாவது செய்திருக்கிறோமா? கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அநேகர் தங்கள் வீட்டை திறந்து கொடுக்கிறீர்கள். தாங்கள் சார்ந்த சபைகளிலே வந்து ஜெப கூட்டங்கள் நடத்துவதற்கோ அல்லது ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்துவதற்கோ வீட்டை திறந்து கொடுக்கிறீர்கள். நல்லது. சிலர் வீடுகளை ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்று சொல்லி குறைந்த வாடகைக்கோ இலவசமாகவோ கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். இல்லை என்றால் 2-3 அறைகள் இருந்தால் அது ஒரு அறை கர்த்தருக்குரிய தியான அறை என்று சொல்லி அதை ஒரு ஆலயமாக இன்னைக்கு வைத்திருக்கிற அநேக வீட்டாரையே நான் பார்க்க முடிகிறது. அப்போ எப்படி கர்த்தர் கொடுத்தவைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்காக ஏதாவது வகையில் கொடுக்குறாங்க. அப்ப விளைச்சல் வருமானம் மாத்திரம் அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற எல்லாவற்றும், நம்முடைய தாளந்து, திறமை, நம்முடைய படிப்பு, நம்முடைய நேரம், இவைகளில் கூட கர்த்தருக்காக நான் என்ன செய்யணுமா, தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். அதை தீர்மானித்துக் கொண்டு, கட்டாயமாயும் அல்ல, அது கொடுப்பதினால் நமக்கு ஏதோ வேற ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று நப்பாசையோடும் செய்யக்கூடாது. எந்த பிரதிபலனையும் பார்க்காமல் உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடுங்கள், அநேக நாட்கள் கழித்து அதனுடைய பலனை நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எனக்கு அருமையா தேவை சொன்னேன். அப்ப எனக்கு இடம் கொள்ளாமல் போக முடிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அளவு போலே கிடையாது. அதுதான் உன்னதமான ஆசீர்வாதம். எண்ணற்ற நன்மைகள், அளவற்ற ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நிறைய நமக்கு அளவோடு இருக்கிறது, அதுவே நமக்கு வளமாய் வைத்திருக்கிறது. வளமான வாழ்வுக்கு அளவான ஆசீர்வாதங்கள். ஆனா அளவற்ற ஆசீர்வாதங்கள் என்பது கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதுக்காக நாம் என்ன செய்யணும், நம்ம கொடுத்தது எல்லாத்தையும் அவருக்கு தசபாகத்தை நாம் செலுத்த வேண்டும். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனம். இப்ப நம்ம தேவனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? 1 அல்ல, 2 அல்ல, 100 அல்ல, 1000 அல்ல, கோடா கோடியும் அல்ல, அளவற்ற, இன்ஃபினிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அது எந்த மெஷர்மெண்ட்டுக்கு அடங்காது. அளக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய இன்ஃபினிட்டி, அளவற்ற நன்மையால் நம்ம நிரப்புவாங்க. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தினை கர்த்தவங்களுக்கு தரப்போகும். இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், இதுதான் ஈசாக்கின் ஆசீர்வாதம், இதுதான் யாக்கோபின் ஆசீர்வாதம். அந்த முற்பிதாக்களை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் இதே விதமாய் அளவற்ற விதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த எண்ணற்ற நன்மைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. வாமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே யாக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆடிமை உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே
நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, அளவற்ற நன்மையால் நினைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற இந்நாள் பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத மகிமை பிரதாபா, சத்தால் உம் பாதம் பற்றி நே அடைக்கலமே, ஓமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. அவர் அளவற்ற நன்மையை தருகிறார். இன்னைக்கு உலகத்துல எண்ணி கொடுப்பார்கள், கிள்ளி கொடுப்பார்கள், அளந்து கொடுப்பார்கள், நிறுத்து கொடுப்பார்கள். அது மனிதன். தேவன் அந்த மனிதனுக்குரிய ஆசீர்வாதம் கோடாகோடி என்று வைத்திருக்கிறார். ஆனால் அளவற்ற ஆசீர்வாதம் கர்த்தருடைய, அளவுகளோடு ஆசீர்வாதம் உலகத்துக்குரிய, அளவற்ற ஆசீர்வாதங்கள் உன்னதத்திற்குரிய, அது தேவன் தருகிறார். அதனால நம்ம பூமியில வாழ்கிறோம். இந்த அளவுகள் உள்ள ஆசீர்வாதத்தையும் தருகிறார், அளவற்ற ஆசீர்வாதத்தையும் தருகிறார். ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையோடு அவருடைய அரணுக்குள் பிரவேசிப்போமா? அவருடைய அரணுக்குள் நாம எப்படி பிரவேசிக்க வேண்டும்? துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அவரவர் இருக்கிற இடங்களில வாய்களை திறந்து இந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இஸ்ரவேலின் தேவன் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவன். நாம் துதிக்கும் பொழுது அவர் நமக்கு இந்த அளவற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம், இந்த திரும்ப பிரகாசத்தை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் மீட்டுக் கொண்ட உதடுகள் உம்முடைய புகழை பாடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீராமே, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், ஓமது அணைப்பிலே, ஓமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே, அந்த வெறுப்பை மறக்கின்றே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அளவற்ற ஆசீர்வாதம் அப்பா, எண்ணற்ற ஆசீர்வாதம், அளவோடு உள்ள ஆசீர்வாதம் பூமிக்குரியது. அளவற்ற ஆசீர்வாதம் உன்னதத்திற்குரியது. இந்த ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகள் பள்ளங்கள் யாவற்றையும் நீக்கி நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். பலவீனங்களை எடுத்து போடுகிறேன், சமாதான குலத்தில நீக்கி போடுகிறேன். வருமானங்கள் குறைவுகள் நீங்கி நிறைவானதாக இருக்கட்டும், அது போதுமானதாக இருக்கட்டும். போதுமானது மாத்திரமல்ல, ஆமிக்குள்ளிங்க சரிந்து விடும்படியா இருக்கட்டும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். சகல விதமான நன்மையினால் நீர் இவர்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இது பொறுப்படுத்திக்கொள். எண்ணற்ற நன்மையால் நிரப்பும். பெரிய காரியங்களை செய்து சாட்சி எடுத்து நிறுத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.